அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஜிடிபி growth rate ஆஃப் இந்தியா இன் ஃபினான்ஷியல் இயர் 2024-25 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஜிடிபி growth rate அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம 2023-24ல எவ்வளோ growth rate ரெக்கார்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா 9.2% வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இது 2023-24ல. இப்போ 2024-25ல எவ்வளோ growth rate வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6.5%. ஸோ ஆஃப்டர் கோவிட்-19 இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா ரெக்கார்ட் ஆன growth ரேட்லேயே இதுதான் வந்து கம்மி. சரிங்களா? நமக்கு அர்பன் கன்சம்ஷன் கம்மியாக இருக்குது, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, கொரோனாக்கு அப்புறமா ஏற்பட்ட அந்த டிமாண்ட் ஸ்பைக் அப்படிங்கிறது கம்மியாயிருச்சு. இந்த மாதிரியான காரணங்களால நம்மளோட பொருளாதாரம் 6.5% தான் க்ரோ ஆயிருக்கு. சரியா? இதே ஒரு ப்ரெடிக்ஷனை தான் ஆர்பிஐ, IMF எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அந்த ரேட்ல தான் நம்மளும் க்ரோ ஆயிருக்கும். ஓகேவா? அடுத்தது, த ஜிடிபி growth டேட்டா இன் இந்தியா இஸ் ரிலீஸ்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜிடிபி growth டேட்டாவெல்லாம் ரிலீஸ் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் இவங்க தான் வந்து ஜிடிபி growth ரேட் டேட்டா ரிலீஸ் பண்றாங்க. இதுவே NSSO அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, பாவர்ட்டி ரிலேட்டடான டேட்டாஸை ரிலீஸ் பண்றாங்க. சரியா? NSOனா ஜிடிபி, NSSOனா பாவர்ட்டி. SRS வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்டாலிட்டி ரேஷியோஸ் எல்லாத்தையுமே இவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனுவலா ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்ஃபன்ட் மார்டாலிட்டி, மேட்டர்னல் மார்டாலிட்டி, அண்டர் 5 மார்டாலிட்டி, நியோநாட்டல் மார்டாலிட்டி, இந்த மாதிரியான ரேட்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்றது யாருன்னா, நமக்கு சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அவங்க தான். சரியா? அடுத்தது, Tianwen-2 was launched by which country to collect samples from the asteroid 2016 HO3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து ஒரு நியர் எர்த் ஆஸ்ட்ராய்டு, மார்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ராய்டு தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்ட்லேருந்து சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு 2027க்குள்ள ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ஒரு ராக்கெட் வந்து அனுப்பியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tianwen-2. ஸோ இது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா தான் வந்து அனுப்பியிருக்காங்க. சரியா? ஸோ சைனா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, வேர்ல்டு நோ டொபாக்கோ டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு நோ டொபாக்கோ டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 31. சரியா? லாஸ்டா, ஹவு மெனி இன் இந்தியா ரிசீவ் தி ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நர்சஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? செவிலியர்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ நர்சஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. பிரசிடென்ட் தான் இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. 1 lakh வந்து கேஷ் ப்ரைஸும் வந்து கொடுப்பாங்க அதோட சேர்த்து. ஸோ எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்கன்னா 15 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்ட். இன்டர்நேஷனல் நர்சஸ் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு May 12. சரியா? இன்டர்நேஷனல் நர்சஸ் டே எப்போனா நமக்கு May 12. சரியா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.